Hey, what's up guys, welcome back to Mirmi Studio. நான் திரும்ப ராமகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கோடாக்ஸோட X3 டிரான்ஸ்மிட்டர். இந்த X3 டிரான்ஸ்மிட்டர் வச்சு மல்டிபிள் ஃப்ளாஷஸை எப்படி ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது, மல்டிபிள் டிஃப்ரெண்ட், அதாவது வித்தியாசமான வேறு ஃப்ளாஷஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து X3 டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணியாச்சு, V480 ஆன் பண்ணியாச்சு, V1 Pro ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் வந்து இந்த வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். TT685 வந்து இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்க தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும், அதை தனியாக வச்சுருவோம். இந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். V480ல் நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் இப்போ ரிசீவர் மோடு ஆன் பண்ணிக்கிட்டு ஒயர்லெஸ்க்குள்ளே போயிட்டு சேனலை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. சேனல் வந்து இப்போ நான் வந்து சேனல் நம்பர் 10ல் வச்சுக்கிறேன். ஸோ 10ல் வச்சுக்கிட்டு நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ இது ரிசீவர் மோடில் இருக்குது, உங்களுக்கு குரூப் பியில் இருக்குது. அதே மாதிரி V1 Proவில் மெனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா சேனல் அப்படிங்கிறது இருக்கும். இதில் போய்ட்டு நான் இப்போ சேனல் நம்பர் 10 அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இது வந்து குரூப் ஏல இருக்குது, இது வந்து V480 வந்து குரூப் பியில் இருக்குது. ஸோ இப்போ X3 டிரான்ஸ்மிட்டர்லேயும் நம்ம இப்போ சேனலை செட் பண்ணோம். நம்ம போகிறோம் செட்டிங்ஸில் போய்ட்டு ஒயர்லெஸ், இதில் போய்ட்டு சேனல் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து நான் இப்போ சேனல் 10 அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். சேனல் நம்பர் 10ல் செட் பண்ணிட்டோம். 10ல் செட் பண்ணிட்டு இப்போ வெளியில் வந்துடுறோம். வெளியில் வந்துட்டு அடுத்தது ஆக்சஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 480 எப்படி நம்ம ரிசீவர் மோடுக்கு மாற்றிருக்கீங்க, அதே மாதிரி V1 Proவையும் நீங்கள் ரிசீவர் மோடுக்கு மாற்றணும். ஸோ இதில் ரிசீவர் மோடு மாற்றுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா அது வந்து ரிசீவர் மோட். இப்போ அது வந்து குரூப் ஏல இருக்குது. ஸோ சேனல் 10 குரூப் ஏ. இந்த V480 ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு சேனல் 10 குரூப் பியில் இருக்குது. நம்மளோட X3 டிரான்ஸ்மிட்டர் வச்சு நீங்கள் இப்போ குரூப் ஏவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயும் பவர் மாறி இருக்கும். இப்போ 1/16 +R+ 0.3 அப்படிங்கிறதுல இருக்குது, அதுவும் மாறி இருக்குது. இப்போ நான் வந்து இதில் பவரை மாற்ற உங்களுக்கு அதுலேயும் மாறும். இப்போ ஏன் மாறலை அப்படின்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு ஆக்சுவலாக மாறும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மாற்றிக்கிட்டு இருக்கிறது நான் ஆக்சுவலாக மாறும். ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் வச்சதுனாலும் மாறாது. ஸோ இவ்வளோ தூரத்தில் வச்சு மாற்றுறோம்னா அதுக்கு இந்த வயர்லெஸ் விஷயம் இருக்குல்ல, டிரான்ஸ்மிட் ஆகிற விஷயம் வந்து பாதிக்கப்படும். அதே நேரத்தில் நம்ம இப்போ பி, இது வந்து எதில் இருக்குது, குரூப் பியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம குரூப் பியை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பவரை வந்து அப்படியே மாற்றுறோம். 1/132.0.7. ஸோ இங்கே என்ன இருக்குது, மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே மாற்ற உங்களுக்கு உங்களோட பவர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டர் நம்ம சேஞ்ச் ஆகும்போது, டச்சில் அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது. டச்சில் வரும்போது எப்படி பண்ணுறது, எங்கே போய் சேனல் வைக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கும். எங்கேயாச்சும் போய் இந்த ஒயர்லெஸ்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே சேனல் இருக்கும். ஸோ சேனல் குரூப்பில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தெளிவான ஒரு செப்பரேட்டான ஒரு 2-3 வீடியோ இருக்குது நம்ம சேனல்லே, அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்னொன்று சொல்லிடுறோம், இந்த V1 Pro ஃப்ளாஷில் வந்து இந்த சப் ஃப்ளாஷ் வந்துருக்கு. இந்த சப் ஃப்ளாஷோட ப்ராப்பர்ட்டிஸை, ஃப்ளாஷ் பவரை இப்போதைக்கு உங்களோட எந்த டிரான்ஸ்மிட்டர் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கோடாக்ஸ் கொண்டு வரல. மேபி இன் ஃப்யூச்சர் அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா V1 Proவில் இந்த சப் ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவலாக இங்கே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் இந்த ஃப்ளாஷ் வழியாக ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது, ஆக்சஸ் பண்ணிக்கிற விஷயம், அந்த மெனுவிலேருந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிர்மி ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.